Hi friends, welcome back to my channel. என்னை பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து வின்டர் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 லேயர் ஜாக்கெட் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த குளூரில் எனக்கு வந்து திடீர்னு மீன் சாப்பிட்றோன்னு ஆசை வந்திருக்கு, அதுவும் நெத்திலி மீன். அதனால நம்மளுடைய பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தால ஹெச்மார்ட், ஸோ அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெத்திலி மீன் இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் சமைக்கிறேன்றது என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் பார்க்கலாம் வாங்க. எல்லா மரங்களும் சுத்தமாக எல்லா லீஃபும் கொட்டி ஒரு எலும்பு கூடு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு ரெண்டு சைட்லேயும். ஓகே, நம்ம இப்போ சம்பவ இடத்திற்கு நெருங்கிட்டோம். ஆனால் எங்கே நம்மளோட ஆன்சோவிஸே காணோம். ஆன்சோவிஸ்க்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், பட் ஆன்சோவிஸே கிடைக்கல இந்த பக்கம். மற்ற எல்லாமே வச்சுருக்கான், ஆன்சோவிஸ் மட்டும் காணுங்க. ஒரு வழியாக சுற்றி சுற்றி பார்த்து நம்மளோட ஆன்சோவிஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து இது என்னன்னே தெரில. ஆக்சுவலாக இது என்னன்னே தெரில, பார்க்கறதுக்கு ஆயிஸ்டர் மாதிரி இருக்குது. எல்லாமே அந்த வெரைட்டி தான், மசூல்ஸ் இந்த வெரைட்டி தான் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோ இருக்குது நம்மளோட ஆன்சோவிஸ். ஸோ 2 டைப் ஆன்சோவிஸ் இருக்குது, கிரே ஒன்று அண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். I'll just take 2 packs of anchovies. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சோம். நேற்று நைட்டு சமைக்கலான்னு பார்த்தா வழக்கம் போல் நான் பார்த்து தூங்கிட்டேன். ஸோ அதனால அது வந்து அப்படியே இன்றைக்கி லன்ச் அண்ட் டின்னருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ காலையில் நான் வந்து பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் பீட்ரூட் சட்னி என்ன போட்டிருக்கேன்றது பாருங்கள். டவுன் ப்ளீஸ். ஸோ இதில் வந்துட்டு பீட்ரூட், ஆனியன், டொமேட்டோ அண்ட் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஆறிடுச்சு இப்போது. ஸோ நான் இதோட ப்ரப்போர்ஷன் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பீட்ரூட் சட்னி சாப்பிட்டதில்லைன்னா நான் அதோட ப்ரப்போர்ஷனை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஹாஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஹாஃப் பீட்ரூட், அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 1, அப்படி இல்லைன்னா 1.5 ஆனியன் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமாக, சின்ன சைஸில் வெங்காயம் இருந்துச்சுன்னா. அது கூட வந்து 2 டொமேட்டோ போட்டிருக்கேன் அண்ட் ஒரு 7 காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர், இதில் அவ்வளோதான். இது கூட நான் சால்ட் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடணும் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா பீட்ரூட்டோட பச்சை வாசனை அடிக்கும். ஸோ நான் போய் இதை அரைச்சிட்டு தாளிச்சிடுறேன். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஜஸ்ட் சால்ட் மட்டும் போட்டு அப்படியே அரைக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு நம்ம வந்து நேற்று வாங்கிட்டு வந்த இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ எறா மட்டும் தான் பெருசாக க்ளீனிங், அதில் நெத்திலி மீன் பெருசாக க்ளீனிங் தேவை கிடையாது, ஏன்னா அதில் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நான் இதை முடித்து விட்டு உங்களுக்கு நான் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு சமையல் செய்யும் போது அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம. ஸோ சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிவிட்டது. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னியில் ஒன்று. நீங்கள் வேணும்னா புளி கூட அதில் போட்டு அரைச்சிக்கலாம், பட் அது தேவையில்லை.